2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா திமுக இடையேதான் போட்டி என்று விஜய் சொல்ல, திமுகவுடன் போட்டி போட விஜய்க்கு தகுதியே இல்லை என்று தாக்குகிறார் அமைச்சர் KN நேரு. விஜயின் இரண்டாவது சுற்றுப்பயணம் திருவாரூரில் நடந்து முடிந்த நிலையில் அதே திருவாரூரில் கூட்டம் போட்டு விஜய்க்கு பதிலடி கொடுத்தது திமுக. தாவேகா தங்களுக்கு போட்டியே இல்லை என்று சொல்லும் திமுக அதே நேரத்தில் தாவேகா மீது போர் தொடுக்க தொடங்கியிருப்பது அரசியல் களத்தில் அனலை கூட்டியுள்ளது. என்ன நடந்தது என்று விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு தழுவிய அளவில் சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கும் தாவேகா தலைவர் விஜய் கடந்த சனிக்கிழமை அன்று நாகை, திருவாரூரில் மக்கள் சந்திப்பு பயணத்தை நடத்தினார். இதில் இரு இடங்களிலும் உரையாற்றுகையில் திமுக மீதான விமர்சனத்தை கூர்மைப்படுத்தினார் விஜய். குறிப்பாக மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், 2026 திமுக தாவேகா இடையேதான் போட்டி என்றார். அதை அவர் சொன்னதோடு கூடியிருந்த மக்களையும் சொல்ல வைத்தார். மறுபடியும் சொல்றேன், 2026 ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு இந்த நிலையில்தான் திருவாரூரில் எங்கு விஜய் மக்களை சந்தித்தாரோ அதே இடத்தில் மறுநாளே கூட்டத்தை நடத்தி விஜய்க்கு பதிலடி கொடுத்திருக்கிறது திமுக. ஆம், 20ஆம் தேதியன்று திருவாரூர் தியாகராஜர் கோயில் தெற்கு வீதியில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் உரையாற்றிவிட்டு சென்றார் விஜய். அதற்கு மறுநாளே அதே இடத்தில் திமுக சார்பில் பிரம்மாண்டமாக கூட்டம் நடத்தப்பட்டது. தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பொதுக்கூட்டத்தை திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் கூட்டினார். இதில் தொழில்துறை அமைச்சர் DRB ராஜா, அமைச்சர் நேரு உள்ளிட்ட திமுக முக்கிய புள்ளிகள் பங்கேற்றனர். அப்போது பேசிய அமைச்சர் KN நேரு, திமுக அதிமுக என தமிழகத்தில் ஆட்சி மாறி மாறி நடைபெற்று வருகிறது. ஆனால் இன்று எங்களுக்கும் திமுகவிற்கும் தான் நேரடியாக போட்டி என்று ஒருவர் சொல்கிறார். திமுகவோடு போட்டி போட அவருக்கு தகுதியே இல்லை என கூறிக்கொள்கிறேன் என்று விஜய்க்கு பதிலடி கொடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர், கூட்டத்தை நான் பாக்குறேன் என்று கலைவாணன் சொன்னாரு. முதல் நாள் தான் அவன் வந்துட்டு போறான், நீ மறுநாள் அதே இடத்துல கூட்டம் போடுறியேன்னு கேட்டேன். வானா, நான் அதை அடிச்சு காமிக்கிறேன்னு சொன்னாரு. அடிச்சு காமிச்சாச்சு என்று விஜயை ஒருமையில் பேசியதோடு அவர் அளவுக்கு கூட்டத்தை கூட்டிவிட்டதாகவும் கூறினார் நேரு. கலைவாணன் சொன்னார், நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் அப்படிலாம் சொன்னேன், நானு முதல் நாள் தான் வந்துட்டு போறான், நீ மறுநாள் அதே இடத்துல கூட்டம் போடுறேன்னா வானா, அதை அடிச்சு காமிக்கிறேன். அடிச்சு காமிச்சதுக்கு எனவே நான் இதை சொல்வதற்கான சும்மா இருந்தவன கிளப்பிட்டீங்க. நான் இந்த இடத்தை பற்றி சொல்ல வேண்டும். 89 நான் கலைஞரோடு இங்க வந்தேன். அவர் என்னை அழைத்து வந்தார். இன்றைக்கு தொடர்ந்து அவரோடு இருந்து நான் பணியாற்றி இருக்கிறேன். கலைவாணன் அவர்கள் இடைத்தேர்தல் வருகிற போது கலைவாணன் அவர்களுக்காக இந்த தொகுதியுடைய பொறுப்பாளராக நான் இருந்திருக்கிறேன். அடுத்தடுத்த நாட்களில் திருவாரூர் தெற்கு வீதியில் நடைபெற்ற தாவேகா திமுக கூட்டங்களின் ட்ரோன் காட்சிகளும் வைரலாகி வருகின்றன. இந்த நேரத்தில் முதல்வர் ஸ்டாலினின் பதிவும் கவனம் ஈர்த்திருக்கிறது. தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்ட முதல்வர், கடந்த 2 நாட்களில் மாநிலம் முழுவதும் 72 கழக மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதிமொழி ஏற்க கொள்கை படையாய் திரண்ட மக்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். அதில் திருச்சி, திருவாரூர், அரியலூர் என 8 மாவட்டங்களில் நடந்த திமுக கூட்டங்களின் கழக பார்வை புகைப்படங்களை பகிர்ந்திருக்கிறார். இதில் கவனிக்கத்தக்கவை திருச்சி, திருவாரூர் மற்றும் அரியலூர் புகைப்படங்கள் தான். கடந்த 2 சனிக்கிழமைகளில் இந்த மாவட்டங்களில் விஜய் பரப்புரை செய்து சென்ற நிலையில் முதல்வரின் பதிவு கவனம் பெறுகிறது. சட்டமன்ற தேர்தலில் தாவேகா திமுக இடையேதான் போட்டி என்று விஜய் சொல்லி வரும் நிலையில் அவருக்கு பதிலடி கொடுக்கிறோம் என்ற பெயரில் உக்கிரமாக தாக்க தொடங்கியுள்ளது திமுக. கடந்த 55 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் தமிழகத்தில் திமுக அதிமுகவுக்கும் இடையே முதல் இடத்திற்கான நேரடி போட்டி நடந்திருக்கிறது. 2006 வாக்கில் விஜயகாந்தின் அரசியல் பிரவேசத்தின் போது மும்முனை போட்டி நிலவிய நிலையில் 2011ஆம் ஆண்டு தேமுதிக அதிமுகவோடு கூட்டணி வைத்தது. அந்த தேர்தலில் திமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் 2019ஆம் ஆண்டு தேர்தலில் இருந்து தொடர் வெற்றிகளை ருசித்து வருகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி,
2024 மக்களவை தேர்தலில் 40க்கு 40 என்று வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த நிலையில் 2026லும் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைப்போம் என்று நம்பிக்கை தெரிவித்து வரும் சூழலில் தாவேகா தலைவர் விஜய் திமுகவுக்கு சவால் விட்டு வருகிறார். தாவேகா vs திமுக என்று சொல்ல விஜய்க்கு தகுதியே இல்லை என்று சொல்லும் திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துவதன் மூலம் செயலில் தாவேகாவை எதிர்க்க தொடங்கிவிட்டது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.